ஹாய் மக்களே, அரோரா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து இதில் யாரோட நேம் கார்டாக வருது, இப்படி கார்டில் நேம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வெளியில் வரணும் ஃபஸ்ட்டு எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி. ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து விஜய் சேதுபதி உள்ளே வந்துட்டு திருப்பியும் வெளியில் வந்துட்டார். அப்புறம் அந்த பாக்ஸாக கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக திவ்யா எடுத்த பேப்பர் பாக்ஸில் வந்து அரோராவோட நேம் இருந்துச்சு. அரோரா நேம் வந்தோம்னா அரோரா கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அவர் வெளியில் போய் நின்னாங்க. அப்புறமேட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு திவ்யா ஒன்னே சொன்னாங்க, நீ வந்து போலாண்ட் போனீங்கன்னா நான் வரேன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அரோரா அங்கே போகிற மாதிரி இப்போ ஐடியா சொல்லியிருப்பாங்க போல். உடனே பிக் பாஸ்கிட்ட வந்து அரோரா ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. என்னென்னா, நான் பிக் பாஸ் இந்த மாதிரி நான் வந்து இந்த வீட்டில் வந்து உங்கள் நேரம் நிறைவடைந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க, அதாவது புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து பிக் பாஸ்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்வஸ்ட் வந்து ஏற்றிட்டு பிக் பாஸ் வந்து வெளியில் அவங்களோட நேரம் வந்து தொடங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டிருந்தார் பிக் பாஸு. அரோராவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வெளியில் சேதுபதி சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அரோரா போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வழக்கம் போல் கேட்குற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டாப்புல. நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு அறுவையை போட்டாங்க அரோரா பேசிக்கிட்டு இருக்கையிலே இடையில இங்கே கானா வினோத் இடையில பேசினாங்க, மற்ற ஆளுகளும் பேசினாங்க. இப்போ நெக்ஸ்ட் எவிக்ஷன் எப்படின்னு தெரியல. ஏன்னா 3 பேர் எப்படியுமே வரக்கு வாய்ப்பில்லை, 2 பேர் தான் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து விகாஸ் விக்ரம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். லைவில் இருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைவ் ரிலே வந்து நான் சொன்னேன்ல, அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் கனெக்டில் இருங்க, நான் அப்பப்போ அப்டேட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.